சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய நண்பர் ஒருவர், ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற நண்பர், அவரை சென்ற வாரம் சந்தித்து பேசி கொண்டிருந்த பொழுது, ரொம்ப நாள் பழகி இருக்கமே, நண்பர் வந்திருக்காரு, நம்முடைய ப்ராடக்டில் ஒன்று கொடுத்து விடும் அவர்கிட்ட என்று சொல்லி ஒரு கலாபா ஹேர் ஆயிலையும் ஒரு டான் பை ஷாம்பு அவர்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் குறிப்பாக உங்களுடைய மகளுக்கு பயன்படுத்துங்கள், பலனை பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்று சொன்னேன். என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லையா, இதை நான் கையாண்டேன். என்னுடைய மகளுக்கு சோஃபாவுக்கு முன்னால் என் மகளை உட்கார வச்சிருவேன், சோஃபா மேலே நான் உட்காந்துக்குவேன். இந்த கலாபா தைலத்தை கையில் விட்டு இந்த தலை முடியிலே அப்படியே கை விரல் நுனினால 5 to 10 நிமிட நேரம் தேய்ப்பேன். முடி சிக்காகாமல் தலையில தேய்ப்பேன். அன்னைக்கு அது கலாபா ஹேர் ஆயில் என்ற பெயரில் இல்லை, அதில் இருந்த மூலிகைகளை சொல்லுகிறேன். இதை சிறப்பாக தயாரித்து கொடுத்து இதனுடைய விளைவு, அவனுடைய முடி எப்பொழுதும் இடுப்புக்கு கீழே இருக்கும். அவ்வளவு திக்கா, அவ்வளவு நீளமா கருன்னு முடி அப்படி இருக்கும். அது இருக்கிற மூலிகைகள் அப்படி பலன் தந்தது யாது. அதனால இதை உங்கள் மகளுக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கொடுத்தேன். நான் மறந்துட்டேன், நான் போயிட்டேன். இன்னைக்கு திடீர்னு மருத்துவமனைக்கு வருகிற போது அவர் ஃபார்மசியில் நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்துட்டு கூப்பிட்டேன், என்னய்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஐயா, வீட்டில் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அந்த ஹேர் ஆயில் 2 கலாபா ஹேர் ஆயில் 2 டான் பை ஷாம்பு இல்லாதவங்க வரப்படாது, வாங்கிட்டு வாங்கன்னு என்னை அனுப்பிட்டாங்க. அதுக்காக எவ்வளோ தூரம் வந்தீங்க? சொல்லியிருந்தா நான் அனுப்பியிருப்பேன்னு. என்ன இல்லையா, அதை நான் வாங்கிட்டு போகணுன்னு தான் வந்தேன். என்னுடைய மகளுக்கு நீங்கள் சொன்னதை போல நான் ஒரு நாள் தேய்த்து விட்டேன். மறுநாள் முடி கொட்டுவது நின்று விட்டதை பார்த்து என்னால் நம்பவே முடியவில்லை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளில் எப்பொழுதுமே என் மகள் தலை சீவினா இந்த வெள்ளை தரையில இந்த முடி அப்படி கொட்டி கிடக்கும். எனக்கு ரொம்ப அசூசையாக அருவறுப்பாக இருக்கும். அந்த முடிகளெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் போடுவேன். இந்த முடிகளெல்லாம் சேர்த்து சுருட்டி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுவேன். அவ்வளவு முடி இருக்கும், ஒரு முடியை கூட காணாயா. என்னால் நம்பவே முடியல. அதை பார்த்த என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி உடனே போய் கலாபா ஹேர் ஆயில் 2 டான் பை ஷாம்பு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை, முதல்ல வாங்கி வைத்திருந்த ஒரு ஷாம்பு பெரிய டப்பாவே ரிட்டர்ன் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். ஹெர்பல்னு வாயால் சொல்லிக்கிட்டு 2 ஹெர்பலை போட்டுட்டு வரும் கெமிக்கலில் பண்ணுகிற மருந்துகள் ஏராளமாக மார்க்கெட்லேயும் இருக்கின்றன. நாம் அப்படி இல்லை, ஹெர்பல் தான், அது ஹெர்பல் தான். அப்படி ஒரு தைலம் தலைமுடியை உதிர்வதை நிறுத்தி அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கிற ஒரு அற்புதமான தயாரிப்பை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்ல இருக்கிறேன். பொன்னாங்கண்ணி தைலம் என்று புலிப்பானியும், கரப்பான் தைலம் என்று அகத்தியரும் 2 தைலங்களை உருவாக்கினார்கள். அந்த 2 தைலங்களையும் ஒன்றாக சேர்த்து கலாபா ஹேர் ஆயில் என்று ஒன்றை உருவாக்குகிற ஒரு நிலையை இயற்கை எனக்கு தந்தது. அதில் யார் 2 பேர் இருக்காங்க? ஒருத்தர் புலிப்பான் இருக்கார், இன்னொருத்தர் அகத்தியர் இருக்கார். இந்த 2 பேரும் சொல்லி இருக்கிற மூலிகை அவர்கள் சொல்ல முறைப்படி சொல்லுவார். கமலாக்கினியாக எரித்து எடு என்று அகத்தியர் சொல்லுவார். தேங்காய் எண்ணெயிலே நான் சொல்ல போகிற மூலிகள் எல்லாம் சாறு எடுத்து சேர்த்து ஒரு மண் சட்டியிலே வைத்து கமலாக்னியாக, எவ்வளவு ரகசியம், தெர்மோ ரெகுலேஷன், சித்தர்ஸ் நோ. கமலம் என்றால் தாமரை, தாமரை மொட்டினுடைய தீ எவ்வளவு அடிக்குமோ அவ்வளவு தீ ஒரு விறகை வைத்து எரி. என்ன பண்ணும், அப்படியே முட்டை கட்டிக்கிட்டு பொங்கி வெடிக்காமல் உள்ள இருக்கிற தைலம் மட்டும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்.
சிறு தீயாக. என்ன காரணம்? இந்த மூலிகைகளே இருக்கிற சத்து பொருள்கள் எரிந்து சிதைந்து விடக்கூடாது. அதிக தீயினாலே தீந்து போய்விடக்கூடாது. அதற்காக என்ன பண்ணார்கள்? சிறு தீயாக. இதுக்கு பேர் கமலாகினி. அக்னியை நெருப்பை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அந்த மருந்துக்கு அளிக்கப்படுகிற வெப்பத்தை, டெம்பரேச்சரை கட்டுப்படுத்தலாம் என்பது சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு. இப்போ புடம் போடுறான்னு வச்சுக்க, குக்குட புடம்னு சொல்லுவான். குக்குடம்னா கோழி. அந்த புடத்துக்கு எடுத்துக்கொள்ள வரட்டினுடைய அளவு ஒரு கோழி அளவு. குக்குட புடம். வராகப்புடம். வராகம்னா பன்றி. ஒரு பன்றியினுடைய அளவு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு வரட்டி எடுத்துக்கொண்டு அதிலே அந்த அந்த சீலை மண் சுத்திய மூலிகை சத்தை வைத்து புடம் போடுறது, பஸ்பம் பண்றது. அளவு. ஏன்னா அந்த வெப்பத்துக்கு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற மூலிகை பொருளுடைய சத்து சிதைந்து போயிடும். அதில் வேண்டிய மூலிகை பொருளுடைய சத்து எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்காது. அதனால குக்குடப்புடம், வராகப்புடம், கஜப்புடம், யானைப்புடம், யானை அளவுக்கு வரட்டி வைத்து அந்த மூலிகையை பஸ்பமாக்குவது. இதெல்லாம் என்ன ரகசியம்னா தெர்மோ ரெகுலேஷன், ஹீட்டை கட்டுப்படுத்துவது. அப்படி ஹீட்டை கட்டுப்படுத்துவதற்கு தைலத்தை காய்ச்சுகிற போது அந்த தைலத்துக்குரிய எண்ணெயும் அதற்குரிய மூலிகை சாறையும் சேர்த்து அதை பொங்கி தளதளவென்று கொதிக்க விடாமல் அப்படியே முட்டை கட்டிட்டு உள்ளேயே அது கொதித்தால், உள்ளேயே அந்த எண்ணெய் பக்குவப்படுத்தப்பட்டால் அந்த எண்ணெயிலே சேர்க்கப்பட்டிருக்கிற மூலிகை சத்துக்களுடைய ரசாயனத்தன்மை கெடாமல் சேமிக்கப்படும். தான் சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் என்ன பண்ணோம், என்ன டெம்பரேச்சரில் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சிட்டு அந்த டெம்பரேச்சரில் புடம் போட்டு எடுத்துடுறோம். அது சித்தர்கள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதான் காரணம். இல்லை அவ்வளோ பெரிய மாசெல்லாம் ஒரு அகலில் போட்டு புடம் போட்டு எடுத்து எப்படி கொடுக்க முடியாது. அதனால் மஃபிள் ஃபர்னஸில் வச்சு புடம் போட்டு கொடுத்துட்றோம். அது மாதிரி ஒரு எண்ணெயை காய்ச்சுவதற்கு ஒரு பக்குவம். அந்த கலாபா ஹேர் ஆயில் அண்டு டான் பை ஷாம்பு, தலை குளிப்பதற்கு நான் ஷாம்புவே பயன்படுத்தாது என்று சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த ஷாம்புவை மூலிகளோடு சேர்த்து தயாரித்து அதை மிகச்சிறந்த தலைக்கு தேய்த்து குளிக்கிற சிறந்த ஷாம்புவாக உருவாக்கியிருக்கேன். இது கண்டிஷனர். முடி சிக்கலே ஆகாது. பலன்னு அப்படியே அழகாக முடி வரும். ஆச்சரியப்படுவார். ஒரு முறை வாங்கி பயன்படுத்தியவர்கள் வேறு எந்த ஷாம்புவையும் தொடவே மாட்டார்கள். அப்போ இந்த கலாபா ஹேர் ஆயிலை எப்படி தயாரிப்பது, அதில் என்ன மூலிகை இருக்கிறது? பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கறிவேப்பிலை, செம்பருத்தை, பிரம்மி வழுக்கை. செம்பருத்தையில் பூவும் இலையும் மொத்த சேர்த்தா 8 பொருள் வந்துடும். பூ இலையோடு சேர்த்தா 8 வந்துடும். இந்த 8ஐயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு வந்து இடித்து சாறு எடுத்து அந்த சாறை தேங்காய் எண்ணெயில் அதே அளவுக்கு சேர்த்து, இப்போ 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சாறுன்னா 1/2 லிட்டர் இந்த சாறு இதை சேர்த்து கமலாக்னியாக எரித்து அந்த முட்டை கட்டிக்கிட்டு எண்ணெய் பொங்கி காஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படியே அந்த முட்டையெல்லாம் புகைதல் அப்படியே அமுங்கி எண்ணெயாக மாறும். அந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெய் பக்குவத்துக்கு வந்துவிடுதா என்று கண்டுபிடிப்பதற்கு அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு விளக்கு திரிய அந்த எண்ணெயில் நனைச்சி அந்த விளக்கில் கொளுத்துவோம். கொளுத்தினா அந்த திரி பொடன்னு சத்தம் போட்டால் இன்னும் ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம். சத்தம் போடாமல் மௌனமாக எரிஞ்சதுன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று அது பக்குவம் வந்து விட்டது என்று அந்த தைலத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போல்லாம் அந்த வேலை கிடையாது. ஏன்னா பல்க் லார்ஜ் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து டயோடு இருக்கிறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோலிங் மெக்கானிசம். டெம்பரேச்சரை அது காட்டும் டிஜிட்டலில். இந்த 100 டிகிரி டெம்பரேச்சருக்கு போகாமல் இந்த தீயை குறைத்து வைத்து அப்படியே காய்ச்சி 100 டிகிரிக்கு வந்த உடனே தீயை மிகவும் சிம்மில் ஆக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 5-10 டிகிரி மெல்ல டெம்பரேச்சரை கொடுத்து அந்த எண்ணெயை பக்குவப்படுத்தி எடுத்துருவோம். அப்படி எடுக்கப்படுகிற எண்ணெய் தான் இந்த கலாபா ஹேர் ஆயில். அது என்ன பண்ணும், இது எப்படி பயன்படுத்தணும்? நண்பர் சொன்னான்னு சொன்னேன் இல்லைங்களா, தரையெல்லாம் கொட்டி கிடக்கிற முடி ஒரு நாளில் நின்று போச்சுன்னு. ஒரு நாளையில் நிற்கலாம், ஒரு வாரத்தில் நிற்கலாம். ஆனால் முடி கொட்டுவது முழுமையாக நின்று விடும். அதற்கு நான் உறுதியளிப்பேன். புதிய முடிகள் வளரும், அடர்ந்து வளரும். இன்னொன்று, முடியினுடைய நீளம், ஐ அஷ்யூர் யூ, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க.
3 மாதம் பயன்படுத்தி விட்டு 3 மாதம் வாங்குற போது பில்லை கையில் வச்சுக்கோங்க. 3 மாதம் பயன்படுத்தி விட்டு பாருங்கள், உங்களுடைய முடியினுடைய நீளம் 1 அங்குலத்திற்கு மேல் கூடி இருக்கும். இது உறுதி, ஃபெயிலியரே கிடையாது. அப்படி இருந்தால் என்ன கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு யாருமே இது வரைக்கும் 1 அங்குலத்துக்கு மேலே 3 மாதத்தில் வளரவில்லை என்று ஒருவரும் சொல்லவில்லை. ஸோ முடிக்கு வளர்ச்சியையும் அடர்த்தியையும் கூட்டி முடி கொட்டுவதை நிறுத்துவதற்கு என்று உருவாக்கப்பட்டது தான் கலாபா ஹேர் ஆயில். கண்ட ஷாம்புவை போட்டு அந்த முடியை மென்மையை, அதனுடைய முடியினுடைய வளத்தை கெடுத்து கொண்டு முடி என்ன பண்ணும், இந்த கண்ட வேதியியல் பொருள்களை போடுகிற போது என்ன ஆகும், இந்த முடி புசு புசு புசுன்னு அப்படியே தெரியும். அது என்னன்னா, முடி என்பது ஓர் இழை அல்ல, பல இழைகளின் தொகுப்பு. அந்த இழைகளை கோத்து பிடித்து கொண்டிருக்கிற கொக்கி பிடிகள் தளர்ந்து விட்டு அதனுடைய காரணமாக முடி புசுன்னு தெரியும். ஆனால் என்ன ஆகும், கொஞ்ச நாளையில் அந்த முடி கொட்டி கொட்டி தலையில் முடி இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணணும், ஷாம்புவில் என்ன தன்மை இருக்கணும், முடியை ரீகண்டிஷனிங் தன்மை இருக்கணும். சிக்கு விடக்கூடாது. நான் சொல்கிறேன், சிக்கு விடவே விடாது. முடி பலன்னு இருக்கும், கண்டிஷன். தலை சீவினால் முடியிலே சிக்கு வராது. முடி கொட்டுவதை நிறுத்தி முடியில் சிக்கு வராது தடுப்பதற்குரிய தைலம் டேன் பை ஷாம்பு. நாட் காஸ்ட்லி, ரொம்ப ஆவரேஜ். அந்த கலாபா ஹேர் ஆயில் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பயன்படுத்துவதில் தான் சீக்கிரட்டே இருக்குது. என் நண்பர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, அவர் எப்படி நான் என்னுடைய மகளுக்கு தேய்த்ததை போல அவருடைய மகளுக்கு அவர் தேய்த்து விட்டாரோ அதுபோல் அதை தேய்த்து விடணும். அதற்காக இந்த கலாபா ஹேர் ஆயிலுக்குள்ள ஒரு மூடி வைத்திருக்கிறேன். அந்த மூடி ஒரு சீப்பினுடைய பல்லை போல பல்லுடைய மூடி. அது அப்ளிகேட்டர்னு பேர். அது நீங்கள் கேட்க வேணாம், அது அதுக்குள்ளே போட்டு தான் கொடுப்பாரு. கலாபா ஹேர் ஆயிலை திறந்து அதில் இருக்கிற மூடியை அகற்றி விட்டு இந்த அப்ளிகேட்டர் மூடி அதில் போட்டு தேய்த்து விட்டு அப்படியே அந்த அப்ளிகேட்டர்னால தலையிலே அப்ளை பண்ண வேண்டும். அப்படி சொரிந்தார் போல தேய்க்கிற போது முடிவுடைய வேர்க்கால் தூண்டப்பட்டு முடி உதிர்வதை நிற்பதோடெல்லாம் முடி நன்றாக உரம் போட்டார் போல வளரும். நான் கூட அத்தனை சத்துக்கள் உரிய மூலிகைகள் இருக்கிறது. பொன்னாங்கண்ணி இருக்கிறது, பொன்னாங்கண்ணியிலே நாட்டு பொன்னாங்கண்ணி என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு எல்லாம் இந்த சீமை பொன்னாங்கண்ணி தான் எல்லாம் விற்கிறான், எல்லாம் வாங்கி மருந்து செய்கிறான். நாட்டு பொன்னாங்கண்ணி ஆல்டர்னேந்தரா செசில்ஸ், அதை விளைவித்து அதை பயிர் செய்து அந்த மூலிகையை பயன்படுத்தி இந்த கலாபா ஹேர் ஆயிலை நாம் தயாரிக்கிறோம். ஒற்றை செம்பரத்தை பூவையும் ஒற்றை செம்பரத்தினுடைய இலையும் என்னுடைய பண்ணையிலே வளர்த்து அதிலே இருந்து எடுக்கிறோம். ஆக இந்த மூலிகைகள் எல்லாம் என்னுடைய பண்ணையில இருந்து எடுப்பதனால தரம், ஆர்கானிக், நோ கெமிக்கல்ஸ். வயலில் இருந்து எடுத்தால் கூட அங்கே பூச்சி மருந்தெல்லாம் போட்டிருப்பா, எல்லாம் இருக்குது. அதில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மூலிகைகளை கொண்டு தயாரித்ததை எப்படி தடவணும், இந்த அப்ளிகேட்டரை வைத்து தலையிலே ஒரு இடம் விடாமல் முடி தலை முழுக்க தடவ வேண்டும். அப்போ ஹேர் ரூட்டில் சொரிந்தார் போல, ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, சொரிந்தார் போல அப்படியே தலை முழுக்க அது பரவிடும். பிறகு அதை எடுத்து மூடி வைத்து விட்டு ஒரு ஹெட் மசாஜர் என்று ஒன்றையும் இலவசமாக தருகிறோம். அதற்கு நீங்கள் ஹெட் மசாஜருக்கு விலை கொடுக்கறதில்லை, அந்த அப்ளிகேட்டருக்கு விலை கொடுப்பதில்லை. அதையெல்லாம் நாங்கள் விலையில்லாமலேயே கொடுக்குறோம். ஏன்னா சித்தர்கள் சொன்னது ஒரு 5 நிமிட நேரம் தலையில் விரல் நுனியினால் தேயுங்கள் என்று. யாருக்கும் நேரம் இல்லை, யாரும் செய்ய மாட்டான். அப்ளிகேட்டரை வாங்கி தேய்ங்கன்னு சொன்னால் அப்ளிகேட்டரை வாங்க போக மாட்டான். ஹெட் மசாஜரை போடுங்கன்னா ஹெட் மசாஜரை போய் வாங்க மாட்டான். அதனுடைய விளைவு என்ன ஆகும், நல்ல பலன் கிடைக்கலன்னா சித்தர்களுக்கு போய் கெட்ட பேர் சேரும். அப்போ சித்தர்களுக்கு கெட்ட பேர் போய் சேரக்கூடாதுன்னா அதற்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை அதெல்லாம் நாம் கொடுக்கணும். அதனால தான் கலாபா ஹேர் ஆயில், அப்ளிகேட்டர் அண்ட் ஹேண்ட் மசாஜர். நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் ஹேண்ட் மசாஜரும் கண்டிப்பாக கொடுப்பார். அதை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை தலைக்கு தேய்த்தால் போதும். சில பேர் என்ன பண்ணுவான், அதே வேலையாக இருப்பான், தலையில் முடி வேணும்னு. என்ன இன்னைக்கு முடியல அவ்வளவு ஸ்ட்ரெஸ். இளைஞர்கள் முடி கொட்டு, என்னுடைய மருத்துவமனைக்கு வருவார்கள். இளைஞர்கள் பலர் முடி கொட்டுகிறது என்று அதிலே அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டான்னு பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா
ஆண் பெண் இருபாலருக்கும் முடி என்பது, அதுக்கு பேரே முடி, கிரீடம். தலையிலிருந்து கீழே விழுந்தாலும் அதுக்கு பேர் மயிர். தலையில் இருக்க போது அதுக்கு மயிர்னு பேர் இல்லை, அது முடி அல்லது கிரீடம். அப்போ அந்த முடியை, கிரீடத்தை காப்பாற்றுவதற்கு நாம் வேண்டிய வழிகளை கையாள வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதற்குரிய வழிதான் கலாபா ஹேர் ஆயில் அண்ட் ஞான்பை ஷாம்பு. இந்த ஷாம்பு எப்போ யூஸ் பண்ணுவது? உடனே தைல தடவிட்டு அன்றைக்கே குளிச்சு விடுறது இல்லை. வாரத்தில் 2 முறை ஞான்பை ஷாம்புவை பயன்படுத்துங்கள். அன்றாடம் கலாபா ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணுங்க. சில பெண்கள் எண்ணெயே தடவ மாட்டார்கள். எண்ணெய் தடவைனா பிடிக்காதும்பாங்க. எண்ணெய் தடவைனா முடி அப்பிக்கொண்டு இருக்கிறது எனக்கு அது பிடிக்கலம்பாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய கல்லூரியிலோ பள்ளியிலோ அலுவலகத்தில் இருந்து வந்த பின்னால் மாலையிலேயே தலையில் நன்றாக தேய்த்து விட்டு இரவு உறங்கிவிட்டு காலையில் ஞான்பை ஷாம்புவை போட்டு குளித்து விடுங்கள். அப்போ அந்த எஃபெக்ட் கிடைக்கிறது. ஆனால் தடவிட்டு உடனே போய் குளிச்சிட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கிறது இல்லை. 3 நாளைக்கு ஒரு முறை தலை குளிப்பது என்று வைத்துக்கொண்டு அன்றாடம் கலாபா ஹேர் ஆயிலை தலைக்கு தேய்த்து வந்தால் ஒரு முடி கூட கொட்டாமல் நிறுத்தி விடலாம். பல பேர் தலையை சீவிட்டு சீப்பை எடுத்து பார்த்தானா எது மண்டை எது சீப்புன்னு தெரியாது. சீப்பில் அவ்வளவு முடி இருக்கும். முடி கொட்டுவது நின்றுவிடும், முடி அடர்ந்து வளரும். அந்த ஆற்றலை சித்தர்கள் மூலிகைகள் மூலமாக தந்திருக்கிறார்கள். அந்த மூலிகை தயாரிப்பை சொன்னவன் புலிப்பானியும் அகத்தியனும். அவர்கள் சொன்ன முறையை சேர்த்து இணைக்கிற வாய்ப்பை சித்தர்கள் எனக்கு அளித்தார்கள். அதிலிருந்து உருவானது தான் கலாபா ஹேர் ஆயில் அண்டு ஞான்பை ஷாம்பு. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். தலையில் ஏற்கனவே சில இடங்களில் முடியெல்லாம் சொட்டையாக இருக்கிறது, பயன்படுத்துங்கள். புதிய முடி வளரும். பூனை மயிர் போல் சின்ன சின்ன முடிகள் இருந்து விட்டால் போதும், அந்த முடிகள்லாம் திக்காய் வளர்ந்து வந்துடும். சொட்டை வருவதை தவிர்த்து கொள்ளலாம், முடியை அடர்த்தியாக வளர்த்து கொள்ளலாம். அதை தான் நான் பயன்படுத்துகிறேன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிளாக்மே ஏஎன்பியை பயன்படுத்தி தான் என்னுடைய முடியை கருநிறமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய முடியை கொட்டாமல் காப்பாற்றி வைத்திருப்பது இந்த வயதில் எதுன்னா கலாபா ஹேர் ஆயில் ஞான்பை ஷாம்பு தான். பயன்படுத்துங்க. த சீப் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷன். எல்லா மக்களுக்கும், எல்லா வயதினருக்கும். ஒரு அம்மா ஒரு லெட்டரில் எனக்கு எழுதியிருக்கிறது, அந்த லெட்டரை காண்பிக்க முடியல. ஐ எம் 75 years old. I have been using your Kalaba hair oil. At this age, my silvery white hair is growing fast என்று எழுதியிருக்கிறாங்க. இப்போ எந்த வயதிலும் முடிக்கு ஒரு சிறந்த உபாயம் எதுன்னா கலாபா ஹேர் ஆயில். கண்ட ஷாம்பு போடாதீர்கள். நல்ல கண்டிஷனோடு சேர்ந்திருக்கிற ஞான்பை ஷாம்புவை பயன்படுத்தி வாரத்தில் 2 முறை தலை குளியுங்கள். அன்றாடம் தலைக்கு இந்த கலாபா ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணுங்கள். என்னுடைய நண்பர் சொன்னதை போல ஒரு நாளிலும் முடி கொட்டுவது நிற்கலாம், ஒரு வாரத்தில் நிற்கலாம், ஒரு மாதத்தில் நிற்கலாம். ஆனால் கண்டிப்பாக முடி கொட்டுவது குறைந்து விடும். ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் முடி கொட்டுவது பெரும்பாலும் நின்றுவிடும். தொடர்ந்து பயன்படுத்தினால் புதிய முடிகள் அடர்ந்து வளரும். கலாபா ஹேர் ஆயிலில் ஒன்று கவனிக்க வேண்டியது, இது ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தி செய்வதனால குளிர்ச்சி. தலையில் தடவின உடனே சில்லுன்னு இருக்கும், குளிரும். சைனஸ் உள்ளவர்களாக இருந்தால் 2-3 தும்மல் போடுவார்கள். பயப்பட வேணாம். ஒரு 4-5 நாள் பயன்படுத்தினால் இந்த தும்மல் நின்றுவிடும். தைரியமாக பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு அரிய வாய்ப்பை சித்தர்கள் அன்பு ஃபார்மாவின் மூலமாக அளித்திருக்கிறார்கள். என்னுடைய எம்பளத்தோடு அன்பு ஃபார்மாவின் தயாரிப்பு கலாபா ஹேர் ஆயில் அண்ட் ஞான்பை ஷாம்பு உங்களுக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்துங்கள், பயனடையுங்கள். வாழ்த்துக்கள்.